அவன் எல்லா வேலைகளையும் செய்வான், ஆனால் எதிலும் உருப்படியாக இருக்க மாட்டான். சுற்றத்தாரின் இந்த ஒற்றை வரியில் தொடங்கும் வலி உங்களின் ஆன்மாவை ஒரு நிமிடம் உலுக்கியிருக்கலாம். யாராவது உங்களிடம் வந்து, சரி, உன்னுடைய உண்மையான ஸ்பெஷாலிட்டி தான் என்ன என்று கேட்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள் ஒரு சிறிய வலியை ஏற்படுத்துகிறது அல்லவா? மனிதர்கள் என்றால் என்ன, தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் இயந்திரங்களா? ஒரே ஒரு லேபிள், ஒரே ஒரு அடையாளம், ஒரு சிறிய பெட்டிக்குள் அடைத்து வைக்கப்பட வேண்டியவர்களா நாம்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்பவர்கள், ஒரே பாதையில் பயணிப்பவர்கள், ஒரே நோக்கம். அது அவர்களுக்கு புரிய எளிதாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது, கணிக்க முடிகிறது. வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல. இப்போது குழப்பமும் மாற்றமும் சூழ்ந்து கொள்கிறதோ அப்போதே விதிகளும் மாறிவிடுகின்றன. அவர்கள் உங்களை பார்த்துச் சொன்ன அந்த பழமொழியின் பாதியை தங்களுக்கு தகுந்தாற்போல் மறைத்துவிட்டார்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். எல்லாவற்றையும் அறிந்த ஒருவன் எதிலும் நிபுணத்துவம் பெறாமல் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்த நிபுணரை விட அவன் பல மடங்கு சிறந்தவன். விசித்திரம் என்னவென்றால், வரலாறு அதன் மிக சக்தி வாய்ந்த பகுதியை அழித்துவிட்டது. ஏனெனில் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு மனம் இருக்கிறதே, அது மிகவும் ஆபத்தானது. லியோனார்டோ டா வின்சி வெறும் ஓவியம் மட்டும்தான் வரைந்தார் என்று நினைக்கிறீர்களா? அவர் தனது காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதிநவீன இயந்திரங்களை வடிவமைத்தார், உடற்கூறியல் ஆராய்ந்தார், ஆயுதங்களை வடிவமைத்தார். மனிதன் வானத்தை தொடுவதற்கு முன்பே பறப்பதை பற்றி கனவு கண்டார். வரலாற்றின் மாபெரும் சிந்தனையாளர்கள் யாரும் தங்களை ஒரே ஒரு அடையாளத்திற்குள் சுருக்கிக் கொண்டதே இல்லை. அவர்கள் உலகங்களை ஆராய்ந்தார்கள், வெவ்வேறு துறைகளை ஒன்றோடொன்று இணைத்தார்கள். இன்றும் அதே உண்மைதான் நீடிக்கிறது. ஒரு நிறுவனத்தை தொடங்கும் நிறுவனர் வெறும் கோடிங் மட்டும் செய்வதில்லை. அவர் விற்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், வடிவமைக்கிறார், சந்தைப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார், தோற்கிறார், பின்னர் ஒரே இரவில் எல்லாவற்றையும் மாற்றி புதிதாக உருவாக்குகிறார். நவீன உலகம் இன்று விரும்புவது தழுவலைத்தான், வசதியை அல்ல. ஒரு குறிப்பிட்ட துறையின் நிபுணர் ஒரு இடத்தில் முடங்கி போகும்போது அந்த பிரச்சனையை யார் தீர்க்கிறார்கள்? பல உலகங்களை புரிந்து வைத்திருக்கும் ஒருவர்தான் அதை செய்கிறார். நீங்கள்தான் அந்த இணைப்பாளர். குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் நடுவே இருக்கும் மொழிபெயர்ப்பாளர் நீங்கள். உங்களுக்குள் படைப்பாற்றலின் மொழியும் பேசும், தர்க்கத்தின் மொழியும் பேசும். உங்களால் கலையையும் புரிந்து கொள்ள முடியும், உத்தியையும் வகுக்க முடியும். மற்றவர்கள் எங்கே சுவர்களை பார்க்கிறார்களோ அங்கே உங்களால் புதிய பாதைகளை காண முடியும். ஒரு புயல் தாக்கும் போது நீங்கள் பயந்து நடுங்குவதில்லை, நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்கிறீர்கள். மற்றவர்கள் வழிகாட்டுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் தீர்வுகளை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒரு சிறிய அரியணைக்கு மட்டும் அரசனாக இல்லாவிட்டால் என்ன? நீங்கள் பல ராஜ்யங்களை இணைக்கும் ஒரு பாலம். ஒருவேளை அது மற்றவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம், ஏனெனில் அவர்களால் ஒரே ஒரு பாதையை மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் பிறந்ததே பல பாதைகளில் பயணிப்பதற்காகத்தான். உங்கள் தேடலுக்காக, உங்கள் ஆர்வத்திற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதீர்கள். மற்றவர்கள் உங்களை அளவிடுவதற்காக உங்களை நீங்களே சுருக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் நீங்கள் கற்கும் ஒவ்வொரு திறனும், உங்களின் ஒவ்வொரு தீவிர ஆர்வமும், ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு பரிசோதனையும் இறுதியில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தின் பாகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மற்றவர்களால் கற்பனை கூட செய்ய முடியாத விஷயங்களை உருவாக்கும் வல்லமை படைத்த மனம் அது. ஒரு சிறிய கோட்டையை மட்டுமே ஆளலாம், ஆனால் ஜேக்ஸ்தான் புதிய சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். எனவே தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், தொடர்ந்து ஆராயுங்கள், தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடையுங்கள். ஏனெனில் இந்த எதிர்காலம் மாற்றங்களை ஏற்று வாழ பழகியவர்களுக்கே சொந்தம்.